அன்பான நேயர்களே, இந்த செய்தியானது உங்கள் இல்லங்களையும் உங்கள் உள்ளங்களையும் ஊடுருவ வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம் மிரியாம் என்ற ஒரு பெண்ணை குறித்து. ஆங்கிலத்தில் மிரியம்னு சொல்லுவாங்க. மோசேட வாழ்க்கையில் மோசேட வெற்றிக்கு பின்னால் 6 பெண்கள் இருந்திருக்கிறாங்க. அதில் ஒன்று அவருடைய தாய், அடுத்தது அவருடைய சகோதரி, இன்னொன்று மோசே பிரசவிக்கும் போது மோசையை காப்பாற்றிய மருத்துவச்சிகள் அல்லது மிட்வைஃப்ஸ், மற்றது மோசையை தத்தெடுத்து வளர்த்த பார்வோனின் குமாரத்தி, மற்றது மோசேயின் மனைவி. ஆனால் இன்றைக்கி நாங்கள் மிரியாம் என்ற ஒரு பெண்ணை குறித்து பார்க்க இருக்கிறோம். இந்த மிரியாம் மோசேட மூத்த சகோதரி. நாங்கள் பார்க்குறோம் மோசேட தாய் தகப்பனுக்கு 3 பிள்ளைகள். முதலாவது மிரியாம், அதுக்கு பிறகு ஆரோன், பிறகு மோசே பிறக்கிறார். மோசே பிறக்கும்போது ஒரு சட்டம் இருந்துச்சு, சிறு பிள்ளைகள் பிறக்கிற ஆண் பிள்ளைகள்லாம் கொல்ல சொல்லி ராஜா கட்டளிட்டு இருந்தார். அப்படி தப்பி பிழைச்சவங்க இருந்தாங்கன்னா நதியில் போற்றணும்னு. ஆனால் மோசேட தாய் தகப்பன் அந்த பிள்ளைய ராஜாட கட்டளைக்கு பயப்படாமல் 3 மாதம் ஒழிச்சு வளர்க்குறாங்க. சும்மா யோசிச்சு பாருங்க, எவ்வளோ லேசாக இருக்குமா இப்படி பிள்ளையை ஒழிச்சு வைக்க, பொருட்களை ஒழிச்சு வைக்கிற மாதிரி. பிள்ளை வைத்த வழி வந்தால் ஆளும், பசிச்சா ஆளும். ஆனால் முழு குடும்பமே சேர்ந்து அந்த பிள்ளையை காப்பாற்றுறாங்க. அதில் மிரியாமும் ஒரு பங்கு வலிச்சிருக்கு. அவருக்கு ஒரு 6-7 வயசு இருக்கலாம் அந்த நேரத்தில். 3 மாதத்துக்கு மேலே பிள்ளையை வச்சிருக்க முடியாதுன்னு தெரிஞ்சு என்ன செய்கிறாங்க, ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு பெட்டி மாதிரி, ஒரு பேழை மாதிரி செய்து மோசேட தாய் அந்த பிள்ளையை விட போகிறா. உள்ளத்தில் எவ்வளோ வேதனை இருக்கும். பெத்த பிள்ளை 3 மாதம் என்னோட இருந்த பிள்ளையை விட போகிறனே, தண்ணியில் விட போகிறோம், பயங்கர முதலைகள் உள்ள அந்த நதி, மூச்சு முட்டி சத்திரக்கூடாது, காற்று வரணும், அது மாத்திரம் தண்ணி உள்ளுக்கு புகுந்து மூழ்கிற, எவ்வளவு கவனமாக செய்திருப்பா. அவள் சகோதரியை பார்த்து சொல்கிறா, அவட மகளை பார்த்து சொல்கிறா, நீ போயிட்டு பாரு இந்த பேழை எங்கே போகுதுன்னு. அப்போ அந்த சகோதரியும் பின்னால் போகிற, அவருக்கு ஒரு 6-7 வயசு சின்ன பிள்ளை. அந்த நேரத்தில் பார்க்கும்போது அந்த பெட்டி எங்கே போகுதுன்னா கடவுளில் எப்படி பாருங்கள் இவர் திட்டம் என்னன்னு. அப்பொழுது பார்வோனின் குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தால் அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றாள். ராஜகுமாரி குளிக்க போகும்போது பார்க்குற ஒரு அழகான பெட்டி இருக்குது. வேலைக்காரிகள்கிட்ட சொல்லி அதை எடுத்துகிட்டு வான்னு திறந்து பார்க்கும்போது ஒரு பிள்ளை அழுது. பிள்ளையோட அழுகையை பார்க்கும்போது மனசில் ஒரு இரக்கம் வருது. நான் நினைக்கிறேன், இது ராஜகுமாரத்தி ராஜா தான் கட்டளையிட்டிருக்கார் பிள்ளைகள் எல்லாம் அழிக்கணும்னு. அழிக்க வேண்டிய ஒரு பிள்ளை, அழிக்க வேண்டிய பிள்ளையை பார்த்து இவன் இறக்கப்படுறதை நான் காண்றோம். கடவுள் மனுஷ உள்ளங்களை மாத்துறார் தானே. அப்பொழுது உடனே இந்த மோசேட சகோதரி மிரியாம் என்ன செய்கிறார், அப்பொழுது அதன் தமைக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். இவ தண்ட தம்பின்னு சொல்ல இல்லை, இந்த பிள்ளையோட அம்மா தண்ட அம்மான்னு சொல்ல இல்லை, ரொம்ப ஞானமாக பேசுகிறா. தைரியமாக போயிட்டு ராஜகுமாரியோட கதைக்கிறா இந்த சின்ன பிள்ளை. நான் சொல்கிறா, உங்களுக்கு இந்த பிள்ளையை வளர்க்க பால் கொடுக்க ஒரு எபிரேய தாயை பேசி தரவான். அவன் அதுக்கு சம்மதிக்கிறான். தெரியல, அந்த நேரத்தில் மிரியாமுக்கு 6 வயசு 7 வயசு, 6க்கும் 12 வயசுக்கும் இடையில் இருந்திருக்கலான்னு தான் சொல்கிறாங்க. எங்களுக்கு சரியாக தெரியா எத்தனை வயசுன்னு. ஆனால் இதில் பார்க்குறோம் மிரியத்தோட வாழ்க்கையில் தைரியம். ராஜகுமாரி அரசு பெரிய ஒரு ஆள் வர்றாங்க, தைரியமாக போயிட்டு பேசுகிறா. 2வது ஞானமாக பேசுகிறா. 3வது தலைமைத்துவ பண்புகளும் இருக்குது. தாயோட வளர்ப்பு தான், தாய் பிள்ளைகளை எப்படி வளர்த்தான்னு பாருங்க. தலைமைத்துவ பண்புகள் இருக்கு. அவளோட பேசி அவள் சம்மதிக்க வைக்கிறா. அதற்கு பார்வோனிய குமாரத்தை அழைத்து கொண்டு வா என்றாள். அப்போ போயிட்டு தாயை அழைச்சி கொண்டு வரா. சொல்கிறா, இல்லை இதை எந்த அம்மான்னு, இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு எனக்காக உனக்கு சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்கிறா. எப்படி கரும்பு தின்ன கைகூலி வேணுமா? தண்டை பிள்ளையை வளர்க்குறதுக்கு சான்ஸ் கிடைச்சதே பெரிய காரியம். பிள்ளைகளை அழிக்கணும்னு தனக்கு ராஜா காட்டில் இருக்கு. அதில் வேற தண்டை பிள்ளையை தான் வளர்க்க தனக்கு சம்பளமும் கிடைக்கிது. தனக்கு பிள்ளை கிடைச்ச மகிழ்ச்சியில் வாரா. அப்போ நாங்கள் பார்க்குறோம் மிரியாமோட வாழ்க்கையில் நாங்கள் பார்க்குறோம் மோசேயை காப்பாற்றுறதுக்கு மிரியாம் ஒரு முக்கிய பங்கு வகித்தான். தாய்க்கு உதவியாக இருந்தா. பிறகு எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலை மீட்டு கொண்டு வரும் பொழுது மோசேக்கு சப்போர்ட்டாக ஆரோனும் அவருடைய சகோதரர் ஆரோனும் மிரியாமும் இருந்ததை காண்றோம். மிரியாமோட வாழ்க்கையில் நிறைய நல்ல காரியங்களை நாங்கள் பார்க்குறோம். முதலாவது, அவள் பொறுப்பான ஒரு ஆளாக இருந்தார். ஷி வாஸ் ரெஸ்பான்சிபிள். வயசில் ஒரு 6லேருந்து 12 வயசுக்குள்ளே தான் இருக்கும். ஆனாலும் இந்த தம்பி பேழையில் போகும்போது பின்னால் போயிட்டு கவனமாக பார்த்து ராஜகுமாரியோட பொறுப்பாக நடந்தா. 2வது, தைரியமாக இருக்கிறோம். பெரிய ஒரு பதவியில் இருக்கிறவர் வாராரு, தைரியமாக போயிட்டு பேசுகிறா.
கிளவர் அண்ட் வைஸ், புத்திசாலித்தனமாக ஞானமாக நடந்தா. அது மாத்திரம் ரகசியங்களை காத்து கொண்டா. டெலிஃபோனை விட ஸ்பீடாக மெசேஜ் போகுமான் டெல்ல உமன்னு சொன்னா, யாரோ சொன்னா. ரகசியங்களை வச்சிருக்க கஷ்டம். ஆனால் இவ மோசே யாரு, தண்ட தாய் யாருன்னு சொல்லவே இல்லை, ரகசியமாக வச்சிருந்தா. எப்படி பார்வோன் குமாரத்தியோட பேசி பிள்ளைய வளர்க்குறக்கு அவ ஏற்றுக்கொள்ள வச்சா. ஒரு இடத்துல மிரியம் பற்றி சொல்லும்போது அவள் தீர்க்கதரிசின்னு சொல்லியிருக்குது, யாத்ராவும் 15:20. ஏனென்றால் அவள் நாங்கள் பார்க்குறோம் ஆராதனையில் மக்களை வழி நடத்துகிறதையும் காண்றோம். அவட பலகீனம் ஒன்று இருக்கு. என்னென்னா, மோசே ஒரு பெண்ணை கல்யாணம் கட்டும் பொழுது மிரியம் ஆரோனும் சேர்ந்து மோசையில் பிழை பிடிக்க போகிறாங்க. இப்போ ஆண்டவர் இவ கடிந்து கொண்டு இவக்கு குஷ்டரோகத்தை கொடுக்குறாரு. இவக்கு குஷ்டரோகம் வருது. என்ன உண்மையில் அவக்கு என்ன நினைஞ்ச எரிச்சல். மோசையை கடவுள் பாவிக்கிறாரு, நாங்கள்லாம் யாரு, மோசே என்ற தம்பி, நான் அக்கா. அவருக்கு ஒரு எரிச்சல் வந்துச்சு. அது எரிச்சல் பயங்கரமான ஒரு காரியம். இன்றைக்கி நிறைய காரியங்கள் என்னன்னா எரிச்சல்னால தான் மற்றவங்களை பகைக்கிறோம் அநேகமாக. ஆனால் நாங்கள் பார்க்குறோம் அவருக்கு குஷ்டரோகம் வந்தோன்னே மோசே ஜெபிச்ச பிறகு ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். மிரியம் சாகும்போது கிட்டத்தட்ட 126 அல்லது 127 வயசு இருக்கலாம். அநேகமாக அந்த வனாந்திரத்தில் மறித்திருக்கலாம். ஆகவே நாங்கள் மிரியம் ஒரு திரைமறை வீராங்கனை, மோசையை உயிரோட காப்பாற்றுறக்கு ஒரு முக்கிய பங்கு வகிச்சோரால், பொறுப்பானோரால், தைரியமானோரால், ஞானமாக புத்திசாலித்தனமாக நடந்தோரால், ரகசியங்களை காத்தோரால், நல்ல தலைமைத்துவ பண்புகள் இருந்தோரால், ஒரு தீர்க்கதரிசியானவளாக இருந்தால், கடவுள் இன்னைக்கு எங்களையும் இந்த விதமாக பயன்படுத்த நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போமா? எங்களோட பிள்ளைகளையும் இந்த விதமான சூழ்நிலை வளர்க்க ஒப்பு கொடுப்போமா? ஒரு முறை ஒரு சிறு பிள்ளை இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும்னு வீடு வீடாக போய்ட்டு கதவுகளை தட்டும்போது ஒரு வீட்டில் கதவை தட்டும்போது அங்கே இருந்த நபர் 17 வயசு. ஆனால் அவருக்கு காசு நோயினால் சாக போகிறார். அவருக்கு இவ கண்ட கோபத்தில் ஏசி விரட்டுறாரு. 2ஆம் நாள் போயிட்டு அவன் இயேசு உங்களை அன்பு செய்கிறான்னு இயேசுட அன்பை பற்றி பேசுகிறான், விரட்டுறார். திரும்ப இந்த பெண் போயிட்டு கதவை தட்ட அவர் ஏசி விரட்டுறாரு. ஒரு நாள் என்ன செய்கிறா, இவ வேதாகமம் இறைவனுடைய வார்த்தையை அவரோட கையில் கொடுக்குறார். எப்படியோ அவர் பைபிளை வாசிக்க தொடங்கி கடவுளை ஏற்றுக்கொள்கிறார். அதன் பின்பாக சில பேர் அவருக்காக ஜெபிச்சு அவர் சுகமும் அடைகிறார். இந்த சின்ன பெண் விடாமல் போயிட்டு ஆண்டவரோட அன்பு அவருக்கு சொன்னால் அவர் ஒரு பெரிய ஒரு சபையிட போதகர், கொரியாவில் ஒரு பெரிய சபையிட போதகராக அவர் மாறினார். அந்த பெரிய சபை போதகராக மாறின அந்த மனிதன் ஆண்டவரை அறிய ஆண்டவர் பயன்படுத்திய பாத்திரம் ஒரு சிறு பெண். நாங்கள் சிறு பிள்ளைகளை குறித்து நாங்கள் ஒரு நாளும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. இன்றைக்கு சின்ன பிள்ளைகள் பெரிய காரியங்களை ஆண்டவருக்கு சாதிக்கலாம், எதிர்காலத்தில் சாதிக்கலாம், இல்லை இன்றைக்கே சாதிக்கலாம். சிறு பிள்ளைகள் மற்றவங்களுக்கு கடவுளோட அன்பை வெளிப்படுத்தலாம், மற்றவங்களுக்கு இயேசுட நற்செய்தியை அறிவிக்கலாம், ரட்சிக்கப்படாத மற்ற சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம், ரட்சிக்கப்படாத சுவிசேஷம் குறைவாக போன தேச மக்களுக்காக ஜெபிக்கலாம். தனக்கு கிடைக்கிற பாக்கெட் மணியில் கொஞ்சத்தை எடுத்து வச்சு ஊழியங்களுக்காக கொடுக்கலாம். சிறு பிள்ளைகள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள நிறைய பேர் சிறு பிள்ளை பிராயத்தில் இல்லாட்டி வாலிப வயதில் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. சிறு பிள்ளைகள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறலாம். சிறு பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானை பெற்றுக்கொள்ளலாம். சிறு பிள்ளைகள் நாளை அல்ல இன்றைக்கு ஆண்டவருக்காக காரியங்களை செய்யலாம். ஆகவே நாங்கள் சிறு பிள்ளைகளை குறித்து நாங்கள் அலட்சியமாய் இருக்க வேண்டாம். அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நாங்கள் நினைக்க வேணாம். நாங்கள் எங்களோட ஒவ்வொருத்தரும் எங்களோட சொந்த பிள்ளைகள், எங்களோட ஆலயங்களில் இருக்கிற பிள்ளைகள், எங்களோட பள்ளிக்கூடங்களில் இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் கனவோடு நாங்கள் வளர்ப்போம். அவங்கள கொண்டு மிரியாமை கொண்டு ஆண்டவர் எப்படி மோசையை பாதுகாத்து மோசையோட தேவைகளை சந்தித்தாரோ அதே போல சிறு பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து எகிப்தை விடுவிச்ச அந்த முக்கியமான 3 தலைவர்கள் மோசே, ஆரோன், மிரியாம். இந்த 3 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஒரு குடும்பம் எப்படி ஒரு மிஷனில், ஒரு தேசத்தில் அல்லது தேசங்களில் தாக்கத்தை உண்டு பண்ணலாங்கிறது ஒரு நல்ல உதாரணமாக இருக்குது. அதே மாதிரி தான் சுசன்னா வெஸ்லி என்ற ஒரு பெண், தேவபக்தியான பெண், தன் பிள்ளைகளை ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி என்ற 2 பேரை தேவபக்தியான வழியில் நடத்தினார். அவர்கள் பல தேசங்களை அசைச்சாங்க.
ஆகவே பெரிய தரிசனத்தோடு எங்களோட சொந்த பிள்ளைகளாக இருக்கலாம், ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகளாக இருக்கலாம், பாடசாலை பிள்ளைகளாக இருக்கலாம், இவங்களுக்கு நாங்கள் உண்மையான அன்பை காட்டி இந்த பிள்ளைகளை நாங்கள் கனம் பண்ணி அவங்களை நாங்கள் சரியாக ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவருக்காக சிறு பிள்ளைகள் பெரிய காரியங்களை செய்யலாம்.